வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றொரு வீடியோக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இது ஃபோர்டுனுடைய ஃபிகோ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல ஃபேஸ் லிஃப்டட் மாடல். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது 2014 மாடல்ல ஃபோர்ட் ஃபிகோ டீசல். அதுலயும் இது வந்து டைட்டானியம் வேரியன்ட், ஸோ டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபோர்ட் ஃபிகோனுடைய ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல இது வந்து ஃபேஸ் லிஃப்டட் மாடல். ஸோ இந்த ஃபேஸ் லிஃப்டட் மாடலில் பெரிய சேஞ்சஸ் அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் லுக் மட்டும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறது பண்ணியிருந்தாங்க. இந்த ஹெட்லைட் கொஞ்சம் பெருசு பண்ணியிருந்தாங்க. பட் அதர்வைஸ் நம்ம வந்து ஃபோர்ட் ஃபிகோனுடைய ஒரு சின்ன பேக் ஸ்டோரி அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஃபோர்டுனுடைய ரொம்பவும் ஒரு சக்சஸ்ஃபுல் மாடலாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா லேட் 90ஸ்ல ஆரம்பிச்சு 2000s அண்ட் ஈவன் 2015 காலகட்டம் வரைக்குமே கூட இந்த ஹேட்ச்பேக்ல டீசல் கார் வாங்குற ட்ரெண்ட் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அது வந்து நம்ம இந்தியாவில் டீசல் ஹேட்ச்பேக்னுடைய பீரியட் ஒரு எரா அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த டீசல் ஹேட்ச்பேக் எரா அப்படின்றது டாடா இண்டிகால தான் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இண்டிகால ஸ்டார்ட் ஆனது ஃபியட் ஹீரோ, மாருதி ஸ்விஃப்ட், இண்டிகா கூட விஸ்டா கூட கொண்டு வந்தாங்க. அண்ட் பாலியோ அண்ட் புண்டோ இதெல்லாம் ஃபியட்ல. அதுக்கப்புறமா ஷெவரலேல கூட பீட்ன்ற வெஹிக்கிள் 3 சிலிண்டர்ல கூட நமக்கு ஒரு டீசல் இன்ஜின் கொடுத்திருந்தாங்க. ஸோ அந்த வரிசையில் ஃபோர்டு வந்து ஃபிகோ டீசலை இந்த ஹேட்ச்பேக் டீசல் மார்க்கெட்டை கேப்சர் பண்றதுக்காக இந்தியாவில் லான்ச் பண்றாங்க. ஸோ அது வந்து மார்க் 5 ஃபியஸ்டானுடைய ஒரு ஹேட்ச்பேக் வெர்ஷன் தான் இந்த ஃபிகோ அப்படின்னு சொல்லலாம். நாம ஏற்கனவே ஃபிகோனுடைய செகண்ட் ஜெனரேஷனாக இருக்கட்டும் அண்ட் ஃபிகோல ஆஸ்பயர்னு ஒரு செடான் வெர்ஷன் வந்ததுல, ஸோ அந்த ரெண்டு வெஹிக்கிளையுமே நம்ம வந்து எக்ஸ்டென்சிவா ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அந்த ரிவ்யூ நம்ம சேனல்ல ஸ்ட்ரீமிங்ல தான் இருக்கு. அண்ட் அதனுடைய ப்ரீவியஸ் மாடல் தான் இந்த ஃபோர்ட் ஃபிகோ. ஸோ இதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல டீடைல்டா பார்த்துடலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹேட்ச்பேக் டீசல் மார்க்கெட்டை வந்து கேப்சர் பண்றதுக்காக ஃபோர்டு வந்து இந்த ஃபிகோவை கொண்டு வந்தாங்க. ஸோ இது வந்து பேசிக்கா பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்டு வந்து எமர்ஜிங் மார்க்கெட், அதாவது இந்தியா, மெக்சிகோ மாதிரியான கண்ட்ரீஸுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா இந்த ஹேட்ச்பேக் வெர்ஷனை வந்து கொண்டு வந்தாங்க. அண்ட் இந்த ஃபோர்ட் ஃபிகோவை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவில் இதுக்கு முன்னாடி ஃபோர்டு ஐகான் ஒரு கார் இருந்ததுல, ஸோ ஐகானை ரீப்ளேஸ் பண்ணி வந்த கார் அப்படின்னா ஃபோர்டுனுடைய ஃபிகோ. நான் ஏற்கனவே பழைய ஃபிகோ வீடியோஸ்லயும் சொல்லியிருப்பேன். ஃபிகோ அப்படிங்கிறதுக்கான பெயர் காரணம் என்ன அப்படின்னா, ஃபிகோன்னா இட்டாலியன்ல கூல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ஒரு கூலான கார் அப்படின்னு ஃபோர்டு வந்து மீன் பண்றாங்க. அண்ட் இந்த ஃபிகோனுடைய நம்ம இந்தியன் லான்ச் அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 2009ல அன்வீல் பண்றாங்க. ஆனா மார்ச் 2010ல தான் வந்து இது வந்து மார்க்கெட்டுக்கு வருது. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபிகோ ஆனது 2010ல இருந்து 2015 வரைக்கும் மார்க்கெட்ல 5 இயர்ஸ் வந்து நல்ல ஒரு சேல்ஸ்ல இருந்தது. அண்ட் 2015ல தான் செகண்ட் ஜெனரேஷன் அப்படிங்கறத கொண்டு வராங்க. அண்ட் இதுக்கு நடுவில் ஒரு 2 இயர்ஸ் 2010ல இந்த வெஹிக்கிள் லான்ச் பண்ணி 2012லேயே ஒரு சின்ன ஃபேஸ் லிஃப்ட் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. அந்த ஃபேஸ் லிஃப்ட்ல வந்த இந்த ஃபேஸ் தான் அது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து சின்ன சைஸ்ல இருக்கக்கூடிய ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் பம்பர்லையும் கொஞ்சம் டிஃபரன்சஸ் அப்படின்றது இருந்தது. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபிகோவை பொறுத்த வரைக்கும் நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய ஃபோர்ட் பிளான்ட்ல தான் அசம்பிள் செய்யப்பட்ட வெஹிக்கிள். பழைய ஃபோர்ட்ஸ்லாம் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணலாம், இது அமெரிக்கன் கார் இல்லையா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ்ல இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ன்றதுனால உங்களுக்கு பானட் லீவர் ஓப்பனர் வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. அண்ட் இந்த பானட் லேட்ச் வந்து இந்த மாதிரி புல் டைப்ல கொடுத்துருக்காங்க. பழைய ஃபியஸ்டா அண்ட் ஃபிகோல வந்து இந்த மாதிரி புல் டைப்ல கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஜென் ஃபிகோவை பொறுத்த வரைக்கும் இன்ஜின் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா ஒரு 1.2 லிட்டர்ல 1242 சிசில ஒரு பெட்ரோல் இன்ஜின், அது வந்து டியூரா டெக் இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு 71 ஹார்ஸ் பவரும் 102 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் பவர் அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஹேட்ச்பேக்ல டீசல் வாங்குறதுன்றது அந்த டைம்ல இருந்த ஒரு பெர்ஃபெக்ட்டான ட்ரெண்ட். ஸோ இந்த ஃபிகோக்கு பெர்ஃபெக்ட்டான இன்ஜின் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டீசல் இன்ஜின் தான் சொல்லணும். ஸோ இதுல இருக்கிறது ஒரு 1.4 லிட்டர் 1398 சிசி டீசல் இன்ஜின். ஸோ இதை ஃபோர்டு வந்து டியூரா டார்க் இன்ஜின் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஸோ இதனுடைய பவர் அவுட்புட்னு பார்த்தோம்னா 69 ஹார்ஸ் பவரும் 160 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். என்னடா 69 ஹார்ஸ் பவர் அப்படிங்கிறது பவர் கம்மியா இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இதுல இருக்கக்கூடிய நம்பருக்கும் நீங்க டிரைவ் பண்ணும்போது கிடைக்கிற ஃபீலுக்கும் உங்களால அந்த டிஃபரன்ஸ் அப்படிங்கறத உணர முடியும். அண்ட் பெட்ரோல் டீசல் ரெண்டுத்துலயுமே உங்களுக்கு வந்து 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பெட்ரோல்ல உங்களுக்கு மைலேஜ் பார்த்தோம்னா ஒரு 12 to 15 கிலோமீட்டர் பர் லிட்டர் வந்து கிடைச்சிட்டு இருந்தது. அண்ட் டீசல்ல உங்களுக்கு மைலேஜ் வந்து 16 உங்களுக்கு ஆவரேஜா சிட்டிலையும் அண்ட் லாங்ல 19, 20 ஈவன் அதுக்கு மேல கிடைக்குதுன்னு நிறைய பேர் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொன்னு, இந்த டியூரா டார்க் இன்ஜின் வந்து கொஞ்சம் ஒரு நாய்ஸியான இன்ஜின் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த டைம்ல டீம் பிஹெச்பி ஃபோரம்ஸ்ல இது வந்து ஒரு டிராக்டர் லைக் சவுண்ட் கொடுக்கக்கூடிய இன்ஜின் அப்படின்னு கூட சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த நாய்ஸ் அண்ட் வைப்ரேஷன்ல ரிஃபைன்மெண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா இருந்தாலுமே இதனுடைய ரிலையபிலிட்டி அப்படிங்கிறது இன்னைக்கும் சான்ஸே இல்லை. அண்ட் இந்த ஒரு சின்ன ஹேட்ச்பேக்ல இந்த ஒரு சின்ன இன்ஜின் ஸ்பேஸ்ல இந்த இன்ஜின் வந்து ஃபுல்லா ஆக்குபை ஆயிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் ஃபோர்டு வந்து இன்சுலேஷன் அப்படிங்கிறது பானட் கீழையும் கொடுத்திருக்காங்க. அண்ட் பின்னாடி ஃபயர் வால்லையும் நல்ல ஒரு இன்சுலேஷன் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பட் இருந்தாலுமே இன்ஜின் நாய்ஸ் வந்து உங்களால கேபின்ல உணர முடியும் தான். பட் இருந்தாலும் டீசல் கிளாட்டர் அப்படிங்கிறது
அந்த டீசல் இன்ஜின் நாய்ஸ் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ரொம்பவே ஒரு பிடிச்சமான ஒரு சவுண்டுன்னு தான் சொல்லுவேன். ஸோ எவ்வளவு பேருக்கு அந்த டீசல் இன்ஜின் சவுண்ட் பிடிக்கும் அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வெஹிக்கிளோட லெங்த்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 3.7 மீட்டர்ஸ் லெங்த்தும், விட்த்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 1.6 மீட்டர்ஸ் விட்த்தும், ஹைட் வந்து உங்களுக்கு ஒரு 1.4 மீட்டர்ஸும் கொடுத்திருந்தாங்க. அண்ட் இதனுடைய வீல் பேஸ் பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2.4 மீட்டர்ஸ் தான். ஸோ இது ஒரு ஹேட்ச்பேக் தான். ஹேட்ச்பேக் ஸ்டாண்டர்ட்ஸ்ல 2.4 மீட்டர்ஸ் அப்படிங்கிறது ஓகே அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் அன்னைக்கு வந்து இந்த டீசல் ஹேட்ச்பேக் வந்து எதுக்கு ஃபேமஸா இருந்தது அப்படின்னா ஒரு பர்சனல் காரா, அதாவது சாஃபர் டிரைவனா இல்லாம நாமளே வந்து இந்த காரை டிரைவ் பண்றது அண்ட் ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டருக்கு மேல ஓட்டக்கூடிய இண்டிவிஜுவல்ஸுக்கு இது வந்து ஒரு வரப்பிரசாதமா அந்த டைம்ல இருந்த ஒரு வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த டைமென்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன மைனஸ் அப்படின்னா இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் சொல்லுவேன். ஏன்னா இந்த காரினுடைய ஒரிஜினல் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஒரு 168 mm தான் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க ஃபோர்டு. ஸோ இந்த கார்ல பிரச்சனையா இருந்த அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக டயர் வந்து ஒரு சைஸ் அப்சைஸ் பண்ணி போட்டிருக்காங்க பிரதர். ஸோ இந்த வெஹிக்கிள் இப்போ இருக்கக்கூடிய டயர் பார்த்தீங்கன்னா 185/65 R14 டயர்ஸ் வந்து ஓடிட்டு இருக்கு. அண்ட் இது டைட்டானியம் வேரியன்ட் அப்படிங்கிறதுனால டாப் எண்ட்ல உங்களுக்கு இந்த அலாய் வீலும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த கார்ல அலாய் வீல்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஜென் ஃபிகோல வர அலாய்ஸை சேஞ்ச் பண்ணியிருக்காரு பிரதர். அண்ட் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கும் ரியர்ல ட்ரம் பிரேக்கும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இந்த வெஹிக்கிள்ல வேரியன்ட்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா LXi, EXi, ZXi, அதுக்கப்புறமா டைட்டானியம் அப்படிங்கிற டாப் அண்ட் வேரியன்ட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் ஃபோர்டுக்கு வந்து இந்த ஃபிகோ வந்து ரொம்பவும் சக்சஸ்ஃபுல் மாடல் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? எந்த அளவுக்கு சக்சஸ் அப்படின்னா இந்த காரை லான்ச் பண்ணி வெறும் 15 மாசத்துல 1 லட்சம் கார்களை இந்த ஃபோர்ட் ஃபிகோ வித்து தீர்த்துடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்ல, கண்டினியூஸா ஒரு 29 மந்த்ஸ்க்குள்ள 2 lakh கார்ஸும் 41 மந்த்ஸ்க்குள்ளே 3 lakh கார்ஸும் மேனுஃபேக்சர் பண்ணி டெலிவரியும் பண்ணிட்டாங்க. ஸோ வெறும் 3 வருஷத்துல 3 லட்சம் கார்களுக்கு மேல வித்திருக்காங்க அப்படின்னா அந்த டைம்ல மக்கள் கிட்ட இந்த ஃபோர்ட் ஃபிகோவா இருக்கட்டும் அண்ட் இந்த ஹேட்ச்பேக் டீசல்ஸா இருக்கட்டும் எந்த அளவுக்கு மக்கள் விரும்புறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பேசிக்கா இந்த வெஹிக்கிளோடைய ஃப்ரண்ட் டிசைனை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா நார்மலான ஹாலஜன் ஹெட்லாம்ப்ஸ் தான். நான் சொன்ன மாதிரி இது வந்து ஃபேஸ் லிஃப்டட் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் அப்படிங்கிறதுனால இந்த ஹெட்லாம்ப் டூம் அப்படிங்கிறது கொஞ்சம் பெரிய சைஸ்ல கொடுத்துருக்காங்க. பட் ஹாலஜன் லைட்ஸ் தான். அதே மாதிரி உங்களுக்கு இண்டிகேட்டரும் ஹாலஜன்ல உள்ள கன்சீல்டா கொடுத்துட்டாங்க. அண்ட் அப்படியே கீழே வந்தோம்னா ஒரு பிளாக் மசில் கொடுத்து அதுல உங்களுக்கு ஃபாக் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஹாலஜன் தான். அண்ட் இங்க வந்து உங்களுக்கு டோ ஹுக் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்க சென்டர்ல வந்து கிரில் வந்து உங்களுக்கு குரோம்ல இருக்கிறது பார்க்க முடியும். இது டாப் எண்ட்ங்கிறதுனால குரோம்ல இருக்கு. பட் லோயர் மாடல்ஸ்ல உங்களுக்கு பிளாக்ல ஃபினிஷ் பண்ணிருப்பாங்க. சென்டர்ல ஃபோர்ட்னுடைய எம்ப்ளம் இருக்கு. ஸோ இந்த சென்டர் கிரில்லுக்கு பெரிய ஃபஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. இந்த இடத்துல சும்மா ஒரு விரல் போற கேப் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஏர் பிரீத் பண்ற அளவுக்கு இருக்கு. அண்ட் கீழே பார்த்தோம்னா ஒரு பெரிய ஏர் டேம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இதுக்கு அடுத்த ஜெனரேஷன் ஃபோர்ட் ஃபிகோல வந்து அந்த ஆஸ்டன் மார்டினுடைய கிரில்ல வந்து காப்பி பண்ணியிருந்தாங்க. பட் இந்த ஏர் டேம் பார்க்கும்போது கூட எனக்கு வந்து அந்த ஆஸ்டன் மார்டினுடைய கிரில்ல வந்து கொஞ்சம் அப்படியே மிஸ்மேட்ச் பண்ணி போட்ட மாதிரி தான் எனக்கு ஒரு சின்ன ஃபீல் அப்படிங்கிறது இருக்கு. பட் இதுல ஒரு பெரிய டிசைன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் ஸ்லாட்ஸோட கொடுத்துட்டாங்க. அது அப்படியே மேல வந்தோம்னா ஒரு ஸ்லோப்பிங்கான பானட் தான். அதுல 2 க்ரீசஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்லைட் வர போர்ஷனுக்கு அப்படியே பானட் வந்து மேட்ச் ஆகி வர மாதிரி பானட்லயே உங்களுக்கு விண்ட்ஷீல்டு வாஷருக்கான அந்த 2 ஸ்ப்ரேயர்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஒரு ஸ்லோப்பிங்கான விண்ட்ஷீல்டு 2 வைப்பர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்க வந்து மேல ஒரு ஸ்டர்பி ஆட்டனா ப்ரொவைட் பண்ணிட்டாங்க ரேடியோக்காக. அண்ட் அப்படியே சைட் ஃபெண்டர்ல வந்தோம் அப்படின்னா ஃபெண்டர்ல தான் உங்களுக்கு வந்து இந்த இண்டிகேட்டர் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. நார்மல் ஹாலஜன் பல்பு தான், எல்இடின்ற மாதிரி எந்த ஃபர்ஸ்டும் கிடையாது. அண்ட் சைட் டிசைனை பொறுத்த வரைக்கும் என்னதான் ஹேட்ச்பேக்கா இருந்தாலுமே ஒரு வீல் ஹான்ச் அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது. ரியருக்கும் இருக்கு, ஃப்ரண்ட்டுக்கும் இருக்கு. ஸோ ஒரு ப்ராமினென்ட்டான சைட் லுக் அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் ஒரு ஷோல்டர் லைன் அப்படிங்கிறது நம்மளால விசிபிளா இருக்கு. ஸோ இந்த ரியர் டெயில் லேம்ப்ல இருந்து அப்படியே ஒரு ஷோல்டர் லைன் வந்து நமக்கு அப்படியே ஃபுல்லா வந்து இந்த ஃபெண்டரோட வந்து இந்த இண்டிகேட்டர் லேம்போட அப்படியே ஜாயின் ஆகுது. இந்த இண்டிகேட்டர் லேம்புக்கு ஒரு குரோம் சரௌண்ட்ஸோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு மோட்டரைஸ்டு மிரர் தான். பட் இண்டிகேட்டர் இதுல கொடுக்கல. அண்ட் பாடி கலர்ட் சைட் மிரர்ஸோட ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஃபோர்டுக்கு யூஸ்வலா இருக்கக்கூடிய இந்த ரஸ்டிங் இஷ்யூ அப்படிங்கிறது இருக்குல்ல. ஸோ இந்த கார் ரொம்ப வெல் மெயின்டைன் கார் தான். பட் இருந்தாலுமே இந்த ரஸ்டிங் இஷ்யூ அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ இந்த சைட் மிரர்ஸுக்கு சுற்றி இருக்கிற இந்த போர்ஷனில் வந்து ஒரு ரஸ்டிங் இஷ்யூ அப்படிங்கிறது இது ஒரு ஃபோர்டோடைய பர்மனன்ட் வியாதி போல. அண்ட் சைட் டிசைனை பொறுத்த வரைக்கும் கீழே வந்து ஒரு சின்ன நீ லைன் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. அண்ட் ஒரு புல் டைப்ல இருக்கக்கூடிய டோர் ஹேண்டில்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொன்று இந்த சாவி போடுற ஸ்லாட் பார்த்தீங்களா, பழைய ஃபோர்டுனுடைய கீயே வந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பழைய ஜாவா SD சாவி மாதிரி, ஒரு ஆணி சாவி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டைலு. பட் இதில் வந்து உங்களுக்கு லாக்கு, அன்லாக்கு அண்ட் பூட் ரிலீஸ்க்கான ஃபங்க்ஷன் மட்டும் இந்த கீ ஃபாப்ல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஃபோர்டுனுடைய லோகோ இருக்கு. அண்ட் இந்த விண்டோ போர்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த சென்டர் பி பில்லர்ல வந்து
ஸ்டிக்கர் இல்ல ஒரு பிளாஸ்டிக் போர்ஷனே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ரியர்ல ஒரு குவார்டர் கிளாஸ் அப்படிங்கிறது இருக்கு. அண்ட் இன்னொன்னு இந்த ஃபோர்ட் ஃபிகோல நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஃபிகோக்கு முன்னாடி ஃபோர்ட்ல ஃபியூஷன் அப்படிங்கிற ஒரு வெஹிக்கிள் வந்தது இல்ல. ஸோ எவ்வளவு பேருக்கு அந்த ஃபியூஷன் கார் ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஸோ இந்த கார் நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஃபியூஷனை வந்து கொஞ்சம் சின்ன சைஸா பண்ணி, அதாவது இப்போ வந்து குஷாக்க ஸ்கோடா வந்து குறுக்கி நெருக்கி கைலாக் அப்படின்னு கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி அன்னைக்கு ஃபியூஷனை வந்து குறுக்கி நெருக்கி இந்த ஃபிகோவை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் எனக்கு இருந்தது. உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் மேல ரூஃப் லைனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபீல் ஆகுதா, ரியர்ல வந்து அப்படியே ஸ்லோப்பிங்கா இருக்கக்கூடிய ஒரு ரூஃப் லைன் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இன்டீரியர்ல ரியர் சீட்ல உட்கார்றவங்களுக்கு ஹெட்ரூம்ன்றது கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் அப்படியே ரியர்ல வந்தோம் அப்படின்னா இந்த டெயில் லேம்ப்னுடைய டிசைன் எந்தெந்த கார்ல நீங்க பார்த்துருக்கீங்க, இந்த மாதிரி அப்படியே ஸ்ட்ரெயிட்டா ஒன்று மேலே ஒன்று வச்ச மாதிரியான இந்த மாதிரியான ஒரு டிசைன். ஸோ இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இண்டிகால பார்த்தோம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம ஃபிகோல பார்த்துருக்கோம். ஈவன் ஃபியூஷன்ல கூட இந்த மாதிரியான ஒரு டிசைன் ஸ்டைல் தான் இருந்தது. அண்ட் இண்டிகா விஸ்டா அது போக வேற எந்தெந்த காரில் நீங்க இதை பார்த்துருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் ரியர் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் இந்த டாப் எண்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து ரியர் விண்ட்ஷீல்ட்ல டிஃபாகர் லைன்ஸும் வைப்பரும் வந்துருச்சு. ஸோ மேலே வந்து உங்களுக்கு இந்த ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் கொடுத்துருக்காங்க. அதுலேயே உங்களுக்கு இந்த விண்ட்ஷீல்டுக்கான ஸ்ப்ரேயர் வாஷரும் வந்துருது. அண்ட் ரூஃபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெட் ரூஃப்லாம் ஒன்றும் இல்லை, பட் தேவையும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன ரூஃப் பேனல் தான். அண்ட் ரியர் டெயில் லேம்ப்லையும் உங்களுக்கு எல்இடின்ற மாதிரி எந்த ஃபஸ்ஸும் கிடையாது. ஸோ ஸ்டாப் லைட்டு, இண்டிகேட்டர் அண்ட் ரிவர்ஸ் லேம்போட இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ரியர் ஃபாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் லைசன்ஸ் பிளேட்கான ப்ரொவிஷன், ஃபோர்ட்னுடைய எம்ப்ளம், அண்ட் அதுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்ல ஒரு சின்ன ஒரு டிசைன் லைன் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பிளாஸ்டிக் போர்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் டைட்டானியம் அப்படிங்கிற டாப் எண்டுக்கான வேரியன்ட் பேஜிங், அண்ட் இங்கே ஃபிகோனுடைய பேஜிங் டிடிசி அப்படிங்கிற இன்ஜின் டீசல் இன்ஜின்கான பேஜிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஆஃப்டர் மார்க்கெட்ல மாட்டிருக்காங்க இந்த பார்க்கிங் சென்சார்ஸ் அப்படிங்கிறது. அப்படியே வந்தோம்னா இந்த இடத்துல ஒரு குரோம் கிடையாது, இது வந்து ஒரு சிலிகான் மெட்டீரியல் மாதிரி இருக்கு, பட் உள்ள குரோம் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இது ஒரு டிசைன் லாங்குவேஜ் இருக்கு. அண்ட் பம்பர்ல கீழ் போர்ஷன் வந்து பிளாக் அவுட் பண்ணிருக்காங்க ஒரு ஸ்கிட் பிளேட் மாதிரி. அதுல கீழே வந்து ரிஃப்ளெக்டர்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல நமக்கு டோ ஹூக் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைலன்சர் பைப் வெஹிக்கிளோடைய ரைட் ஹேண்ட் சைடில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அண்டர் பாடி பார்த்துக்கோங்க. அந்த வெஹிக்கிளோடைய டீசல் டேங்க் வந்து வெஹிக்கிளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொன்று இந்த ரியர் கிளாஸ் வந்து ஃபுல்லாக இறங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு கட் போர்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த டோர் ஓப்பன் பண்ணும்போதே நமக்கு நல்லா ஃபீல் ஆகுது. இந்த டோர்னுடைய அந்த ரிஜிடிட்டி, இந்த வெஹிக்கிளுடைய பில்ட் குவாலிட்டி எல்லாமே நல்லா ஃபீல் ஆகும். ஸோ அந்த டைமில் வந்த கார்ஸ் வந்து நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டியோட இருந்தது. அண்ட் ஃபோர்டு வந்து சொல்லவே வேணாம், பில்ட் குவாலிட்டியில் கண்டிப்பாக நம்பர் 1 இருந்தாங்க. அண்ட் இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆல் பிளாக் அப்படின்னு சொல்லலாம். அங்கங்க சில்வர் இன்சர்ட்ஸ் அப்படிங்கிறது மட்டும் பார்க்க முடியுது. ஸோ இந்த ரியர் டோர் பேடை பொறுத்த வரைக்கும் ஃபுல் பிளாக்ல கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல மட்டும் ஃபேப்ரிக் மெட்டீரியல் அப்படிங்கிறது இருக்கு. சீட் மெட்டீரியல் வந்து அப்படியே இங்க வந்து ரெப்ளிகா பண்ணிருக்காங்க. இந்த டோர் ஹேண்டில் மட்டும் வந்து சில்வர் கலர்ல ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. அண்ட் இது என்னன்னா டாப் எண்டா இருந்தாலும் ரியர் டோர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு பவர் விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணல, மேனுவலான இந்த ரோலர்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் இன்னொன்று இந்த டோர் பேட்ல சொல்ல வேண்டிய விஷயம், இந்த சைல்ட் லாக் இருக்குல்ல, இப்போ கார்ஸ்ல ஒரு சின்ன பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க, ப்ரெஸ் பண்றது ரிலீஸ் பண்றதுன்னு. இதுல பாத்தீங்களா சேஃப்டிக்கு காரை வந்து சாவியை வச்சு தான் வந்து நம்மளால லாக் அண்ட் அன்லாக் பண்ண முடியுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். அண்ட் டோர் பாக்கெட்ஸ் அப்படிங்கிறது சுத்தமா எதுவும் கிடையாது. 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஹோல்டர்லாம் எதுவும் கிடையாது. இங்க ஒரு ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட்ஸ் வந்து பிரதர் வந்து கொஞ்சம் ரீடூ பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் சீட்ஸ் அப்படிங்கிறது வரும்போதே கம்பெனில இருந்தே ஒரு குவாலிட்டியான சீட்ஸ் அப்படிங்கிறது தான் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து கொஞ்சம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியான வெஹிக்கிளா இருந்தாலுமே கூட கொஞ்சம் ரொம்ப தாழ ஒரு லோ ஸ்லங்ல உட்கார்ற மாதிரியான ஒரு ஃபீல் அப்படிங்கிறது இல்ல. கொஞ்சம் ஹை ரைஸ்ல உட்காரக்கூடிய ஒரு ஃபீலிங் அப்படிங்கிறது இருக்கு. அண்ட் அப்படியே ஒரு சேர்ல உட்காரக்கூடிய ஒரு ஃபீலிங் தான் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும், இந்த என்னுடைய தை சப்போர்ட் வந்து ஒரு 65-70% கிட்ட தை சப்போர்ட் இருக்கு. அண்ட் இந்த கார்ல குஷன்ஸ் வந்து ரீடூ பண்ணிருக்காங்க. உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் சீட்ஸ் பார்த்தாலே தெரியும். ஸோ அடிக்கடி லாங் டிரைவ் போறாங்கன்றதுனால எந்த அளவுக்கு பிராடா இந்த குஷன்ஸ் அப்படிங்கறத பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது கம்ஃபர்ட்டுக்காகன்றது உங்களால பார்த்தாலே ஃபீல் ஆகும். ஒரிஜினலா ஓயில இந்த அளவுக்கு ஒரு பிராடான சீட்ஸ்ங்கிறது ஃபிகோல வராது. அண்ட் ரியர்ல ஹெட்ரெஸ்ட் வந்து ஒரு சின்ன ஹம்ப் மாதிரி தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹெட்ரூம் வந்து என்னதான் ஒரு ஸ்லோப்பிங்கான ரூஃப் லைன்ல இருந்தாலுமே நான் 6'1" உங்களுக்கு தெரியும், எனக்கு கூட அடிக்குவேட்டா தான் இருக்கு. ஹெட்ரூம்ன்றது பெருசா ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது இல்ல. அண்ட் சீட்னுடைய ரிக்ளைனிங் ஆங்கிளும் நல்லா தான் இருக்கு. லாங்ல கூட ஒரு பேக் பெயின் வரும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் அப்படிங்கிறது இல்ல, அப்ரைட்டா இல்ல அப்படிங்கிறது சொல்ல வரேன். அண்ட் அப்போல்ஸ்ட்ரி வந்து நார்மலான ஒரு கிரே கலர் ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க. ஒரு லாங் லாஸ்டிங்கா இருக்கக்கூடிய ஒரு அப்போல்ஸ்ட்ரி. அண்ட் இந்த கொலாப்சபிளான டோர் ஹேண்டில்ஸ் இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல உங்களுக்கு ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்லயும் ஒரு ஹூக் அப்படிங்கிறது இருக்கு. டிரைவர் சைட்ல டோர் ஹேண்டில் கிடையாது, பேசஞ்சர் சைட்ல மட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் டேஷ்போர்ட்னுடைய லுக்கு பார்த்துக்கோங்க. அண்ட் ரியர்ல வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு சாக்கெட்டோ, அதாவது யூஎஸ்பி பிளக்கோ, 12 வோல்ட் சாக்கெட்டோ எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் அப்படிங்கிறது மட்டும் இருக்கு. ஒரு வாட்டர் பாட்டில் வேணா நிக்க வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் சீட் பேக்ஸ் வந்து ஸ்கூப் அவுட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம்.
அண்ட் கால் வந்து சீட்டு கீழே நம்ம ரிலாக்ஸ்டா வச்சுக்கலாம் அப்படிங்கிறது நல்லது தான். அண்ட் ஃப்ரண்ட் 2 சீட்ஸுமே நான் மேக்ஸிமம் வந்து பின்னாடி தள்ளி இருக்கேன். அப்படி இருந்தாலுமே லெக் ரூம் வந்து ரொம்பவும் காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியல. ஓகே, லிவபிள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் இன்டீரியர் பிளாஸ்டிக் குவாலிட்டி, இந்த டோர் பேனல் குவாலிட்டி எல்லாம் ஸ்கிராட்சி பிளாஸ்டிக்லாம் சொல்ல முடியாது, ஒரு டியூரபிளான குவாலிட்டி அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் ஆயிடுச்சுனாலும் இந்த குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் நிறைய டிராவல் பண்றதுக்கான ஒரு வெஹிக்கிள் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஒரு நல்ல ஒரு வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பூட் ஓபன் பண்ணுவோம். அண்ட் ஃபோர்டை பொறுத்த வரைக்கும் பழைய ஃபோர்ட்ல பூட் ஓபனர் வந்து இந்த மாதிரி பட்டன் டைப்ல கொடுத்துருப்பாங்க. நீங்க நம்ம டைரக்டா பிரஸ் பண்ணி ஓபன் பண்றதுக்கான எந்த ஒரு ஆப்ஷன் இல்லை. அண்ட் கீபோர்ட் ஓபன் பண்றதுக்கான ஆப்ஷனும் கொடுக்கல ஃபிகோல. ஸோ அது ஒரு சின்ன காஸ்ட் கட்டிங் அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் இன்டீரியர் பிளாஸ்டிக் குவாலிட்டி நல்லா இருக்கு. அண்ட் இது வந்து பிடிச்சி க்ளோஸ் பண்றதுக்கான ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் பூட் ஸ்பேஸ் வந்து ஒரு ஹேட்ச்பேக் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கண்டிப்பா ஒரு போதுமான அளவு அப்படின்னு சொல்லலாம். ஒரு 3 பேருக்கு ஒரு சின்ன லாங்குக்கு போதுமான அளவுக்கான ஒரு பூட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது இருக்கு. அண்ட் ஸ்பேர்ல பொறுத்த வரைக்கும் 14 இன்ச் ரிம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சேம் சைஸ் ரிம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் அலாய் வீல் கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு சின்ன காஸ்ட் கட்டிங்கா இருந்தாலும் சேம் சைஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஓகே. டயரை ஸ்வாப் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு சின்ன ஒரு பார்சல் ட்ரே ஒன்று இருக்கும். அண்ட் இந்த பூட் டோர் ஓபன் பண்றதுக்கு 2 பக்கமும் ஸ்ட்ரட்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ பூட்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். அண்ட் ஃப்ரண்ட் டோர் பேடை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் 2 டோருக்கான பவர் விண்டோ சுவிச்சஸ் இருக்கு. ஸோ இந்த டிரைவர் சைட் டோர் மட்டும் ஆட்டோ டவுன் மட்டும் கொடுத்துருக்காங்க. சில்வர் கலர்ல இந்த டோர் ஹேண்டில் இருக்கு. ஸோ டோர் ஓப்பன் பண்றது க்ளோஸ் பண்றதுக்கான லீவர். இதனுடைய லாக் வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணால் லாக் ஆகிற மாதிரியான ஒரு சிஸ்டம் ஃபோர்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு கைப்படுற இடம் மட்டும் ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து உங்களுக்கு ஹார்ட் பிளாஸ்டிக் தான். பட் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இருக்கு. ஒரு சின்ன நெக் டேக்ஸ் வச்சுக்கிற ஸ்பேஸ் இருக்கு. இங்கே ஒரு ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் இருக்கு. அண்ட் இந்த மோட்டரைஸ்ட் சைட் மிரருக்கான அட்ஜஸ்ட் பண்றதுக்கான ரோலர் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் யூசுவலா ஃபோர்ட் அமெரிக்கன் கார்ஸ்ல ஜெர்மன் கார்ஸ்ல பாக்குற மாதிரி ஹெட்லாம்ப் சுவிட்ச் வந்து இங்க ரோலர் ஸ்டைல்ல தனியா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இது வந்து அந்த அமெரிக்கன் ஸ்டைல்ல வைப்பர் ஸ்டாக் வந்து ரைட் ஹேண்ட் சைட்லயும் உங்களுக்கு இண்டிகேட்டர் ஸ்டாக் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயும் இருக்கும். ஹை பீம் வந்து இதுலயே நம்ம யூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு 3 ஸ்போக் ஸ்டேரிங் வீல் ஃபோர்டுடைய ஸ்டைல்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏர் பேக் வந்து உங்களுக்கு அதுலயே வந்துருது. ஃபோர்டுடைய அந்த எம்ப்ளம் இருக்கு. அண்ட் நான் சொன்னேன் இல்லையா, சீட்ஸ் வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு ப்ராடா சீட்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க அப்படின்னு. சோ கண்டிப்பா லாங் ஜர்னில இந்த சீட் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும்னு பார்க்கும்போதே ஃபீல் ஆகுது. அண்ட் ஃபியூல் ஓபனர் வந்து இந்த இடத்துல கீழே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் கீ ஸ்லாட் as usual இந்த இடத்துல இருக்குது. அண்ட் இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் சென்டர்ல உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர் கொடுத்துட்டாங்க பெருசா. அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல சின்னதா டாக்கோமீட்டர் ப்ரொவிஷன் இருக்கு. ரைட் ஹேண்ட் சைடுல சின்ன ஒரு மைலேஜ் காட்டுறதுக்கு ஓடோமீட்டர் ட்ரிப் மீட்டர் காட்டுறதுக்கு மட்டும் ஒரு சின்ன டிஜிட்டல் டிஸ்ப்ளே அப்படிங்கிறது இருக்கு. பட் சுத்தி டெல்டெயில் லைட்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸ்பீடோமீட்டர் அண்ட் டாக்கோமீட்டர் சுத்தி மட்டும் இந்த சில்வர் கலர்ல ஒரு இன்சர்ட் மாதிரி ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் மென்ஷன் பண்ண வேண்டியது, இது வந்து ஆல் பிளாக் இன்டீரியர்னு சொன்னேன் இல்லையா, பட் இந்த மேல் போர்ஷன் மட்டும் ஒரு சின்ன ப்ளூ டிஞ்ச் ஒன்று மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதா உங்களுக்கு. ஃபோர்ட் ஃபியஸ்டா 1.6ல வந்து கீழ் போர்ஷன் வந்து கிரேக்கு பதிலா இந்த மாதிரியான ஒரு ப்ளூயிஷ் டிஞ்சில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு ப்ளூயிஷா இருக்கக்கூடிய ஒரு கலர் காம்பினேஷனோட இருக்கக்கூடிய ஒரு டேஷ்போர்ட் அப்படிங்கிறது இருக்கு. மேல் போர்ஷன் மட்டும், கீழ் போர்ஷன் வந்து பிளாக்ல தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன ட்ரே அப்படிங்கிறது இருக்கு. அண்ட் 4 ஏசி வென்ட்ஸ் இருக்கு. ரியர்ல உங்களுக்கு ஏசி வென்ட்ஸ் கிடையாது. 4மே சர்க்குலர் வென்ட்ஸா கொடுத்துருக்காங்க. க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஓபன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ அதுலயும் சில்வர் இன்சர்ட்ஸ் இருக்கு. இங்க சென்டர் கன்சோல் ஃபுல்லா ஒரு சில்வர் இன்சர்ட் கொடுத்துருக்காங்க. சென்டர்ல ஒரு ஹசார்ட் லைட்டுக்கான சுவிட்ச், இது வந்து ரியர் டிஃபாகருக்கான அந்த பட்டன் கொடுத்துருக்காங்க. ஒரு 2 டின்ல ஒரு இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்கு. டச் எல்லாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் பட்டன்ஸ்ல சிடி பிளேயர் அண்ட் உங்களுக்கு கிளாக் அப்புறம் எஃப்எம் ரேடியோ எல்லாம் இருக்கு. கீழே வந்து மேனுவல்ல ஏசி கண்ட்ரோல்ஸ் இருக்கு. யூசுவலா ஜாப்பனீஸ் கார்ஸ்ல இந்த ஃபேன் கண்ட்ரோலர் வந்து சென்டர்ல கொடுத்துருப்பாங்க. பட் ஃபோர்ட்ல வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுல கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த சர்க்குலேஷன் வந்து பட்டன் டைப்ல கொடுத்துருப்பாங்க. ஃபோர்டு ஜாப்பனீஸ் கார்ஸ்ல புல் டைப்ல புஷ் டைப்ல கொடுத்துருப்பாங்க இல்லையா, சோ அது வந்து பட்டன் டைப்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்க ஒரு சின்ன கப் ஹோல்டர் இருக்கு. பட் இதோட இடிக்குமே எப்படி கப் வைக்கிறது அண்ட் இங்க நிக்நாக்ஸ் வச்சுக்கிறதுக்கான குட்டி குட்டி ஸ்பேசஸ் அண்ட் ஒரு சில்வர் கலர் இன்சர்ட் இருக்கக்கூடிய ஒரு கியர் நாபு. அது கீழே நம்ம லெதர் ஃபினிஷ்ல இருக்கக்கூடிய ஒரு கியர் ஸ்லீவ் இருக்கு. இங்க ஒரு 12 வோல்ட் சாக்கெட்டும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹேண்ட் பிரேக்கான லீவர், அதுலயும் ஒரு சில்வர் கலர் பட்டன், அதை சுத்தியும் ஒரு லெதர் பேனல் இருக்கு. இந்த சென்டர் கன்சோல் சிம்பிளா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு மீடியம் சைஸ் ஒரு க்ளவ் பாக்ஸ் இருக்கு. இங்க பேசஞ்சருக்கும் ஏர் பேக் கொடுத்துருக்காங்க. சோ இது வந்து 2 ஏர் பேக் வந்த மாடல். அண்ட் மேனுவல் டிம்மிங்ல இருக்கக்கூடிய இன்சைட் ரியர் வியூ மிரர் அண்ட் இங்க இன்டீரியர் லைட்டிங் ஹாலஜன்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் பேசஞ்சர் சைடு சன்வைசர்ல உங்களுக்கு மிரர் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிரைவர் சைடுல உங்களுக்கு ஒன்றும் இல்லை.
ஒரு டிக்கெட் ஹோல்டர் கூட ப்ரொவைட் பண்ணல, ஜஸ்ட் ஏர் பேக்னுடைய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் இருக்குது. அண்ட் இந்த வெஹிக்கிளோடைய சேஃப்டி பற்றி பார்த்தோம்னா ஃபோர்ட் ஃபிகோ இது வந்து டைட்டானியம் வேரியன்ட். ஸோ இது டாப் அண்ட் மாடல் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு 2 ஏர் பேக் அப்படிங்கிறது வந்துருது. பட் பேசிக் வேரியன்ட்ஸ்ல ஏர் பேக் இல்லாத மாடல் தான் வந்துச்சு. அண்ட் உங்களுக்கு டாப் அண்ட்றதுனால இதுல உங்களுக்கு ABS EBD எல்லாமே கொடுத்துட்டாங்க. அண்ட் பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் வென்டிலேட்டட் ஃப்ரண்ட் டிஸ்க்கும் ரியர்ல வந்து உங்களுக்கு ட்ரம்மும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபோர்ட் வந்து இந்த காரை லான்ச் பண்ணும்போது ஒரு முக்கியமான சேஃப்டி ஃபீச்சரா அவங்க சொன்னது எப்படின்னா, ஒன்ஸ் இந்த வெஹிக்கிள் வந்து ஒரு கொலிஷன் ஒரு இம்பாக்ட்ல ஹிட் ஆகுது அப்படின்னா அந்த டைம்ல வந்து இன்ஜினுடைய வெயிட் தானே ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்ஜின் கேபின்ல இருந்து அது வந்து டிட்டாச் ஆகி கீழே விழுந்துரும். ஸோ அது வந்து அப்படியே வெஹிக்கிளோடவே டிராக் ஆகாது, இன்ஜின் வந்து தனியாக டிட்டாச் ஆகி விழுந்துரும். அது ஒரு சேஃப்டி ஃபீச்சர் அப்படின்னு ஃபோர்ட் சைட்ல இருந்து கொடுத்துருந்தாங்க. அதனுடைய முக்கியமான மேட்டர் என்ன அப்படின்னா, கார் வந்து ஃபயர் ஆகாமல் இருக்கிறதுக்கு, கொலிஷன் ஆகும்போது ஃபயர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும்ல. ஸோ இன்ஜின் வந்து டிட்டாச் ஆயிடுச்சுன்னா ஃபயர் ஆகிறதுக்கான சான்சஸ் கம்மி அப்படின்னு ஃபோர்டு வந்து அந்த ஒரு ஃபீச்சரை கொடுத்துருந்தாங்க. அண்ட் இன்னைக்கு மாருதி டிசைரே கூட உங்களுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கிருச்சு குளோபல் என்கேப்ல. 2014ல இந்த மாடல் குளோபல் என்கேப்புக்கு போச்சு. பட் போனது வந்து இந்த ஏர்பேக் மாடல் இல்லை, 0 ஏர்பேக் மாடல் தான், ஏர்பேக் இல்லாத மாடல் போச்சு. ஸோ அதில் வந்து உங்களுக்கு 0 ஸ்டார்ஸ் தான் வாங்கிச்சு அடல்ட்டுக்கு. பட் சைல்ட் சேஃப்டிக்கு 2 ஸ்டார்ஸ்ன்றது குளோபல் என்கேப் கொடுத்தாங்க. சேஃப்டி ஃபீச்சர்ஸ்ல கொஞ்சம் காம்ப்ரமைஸ் இருந்தாலுமே கூட பில்ட் குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. ஏன்னா நான் பர்சனலாவே ஃபோர்டுனுடைய ஃபேஸ்டா யூஸ் பண்ணதுனால சொல்றேன். ரஸ்டிங் இஷ்யூஸை தவிர வேற ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்றது நான் என்னுடைய ஃபேஸ்டால நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. இந்த ஃபிகோ காரை நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணது, நீங்க ஏற்கனவே நம்ம நிசான் கிக்ஸோடைய ரிவ்யூ பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம ஸ்டான்லி பிரதர் தான் இந்த காரையும் நமக்கு கொடுத்தாரு. ஸோ இந்த ஃபிகோவும் அவரோட தான். ஸோ இந்த ஃபிகோனுடைய ஸ்டோரி என்ன, அவரோட யூசர் ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத அவர்கிட்ட கேட்போம். இது வந்து அவர் யூஸில் தான் வாங்கியிருக்கிறாங்க. அண்ட் இது வந்து ஒரு 1,60,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. ஸோ ஒரு லாங் டேர்மாக வச்சுக்கிறதுக்கு அண்ட் இப்போ யூஸில் இந்த காரை வாங்குறது எந்த அளவுக்கு ஒரு ஃபீஸிபிளான விஷயம் அப்படிங்கிறதையும் அவர்கிட்ட கேட்போம். ஸோ ஹலோ பிரதர், வெல்கம் டு தி ஷோ. ஸோ நிசான் கிக்ஸ் வீடியோ பார்த்தீங்களா? ஆமாம், ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா பண்ணியிருந்தீங்க. ஓகே 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 சார். ஸோ சொல்லுங்க, ஸோ இந்த ஃபிகோடைய ஸ்டோரி என்ன? ஸோ இந்த ஃபிகோ கார் ஆக்சுவலாக 2020ல நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி யூஸ்ட் மார்க்கெட்டில் தான் நான் அந்த காரை பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி நான் ஃபோர்ட் கார்ஸ் எதுவுமே நான் யூஸ் பண்ணது கிடையாது. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபோர்ட் கார் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இந்த கார் சேலில் இருக்கும்போது நான் பர்ச்சேஸ் பண்ணலை. ஏன்னா நான் 2020ல வாங்கினதால இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபிகோ வந்து அவங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஜென் ஃபிகோவை கொண்டு வந்து 2015ல வந்து அது நெக்ஸ்ட் ஜென் லான்ச் பண்ணதுனால இந்த ஃபிகோ நியூவா சேல்ல இல்ல அந்த டைம்ல. சோ என்னோட அங்கிளுக்காக நாங்க சோர்ஸ் பண்ணிட்டு இருந்தோம், இந்த ஃபிகோ தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ரொம்ப ஈகரா சர்ச் பண்ணாங்க, நானும் அங்கிள் சேர்ந்து தான் சர்ச் பண்ணோம். நிறைய சிட்டிஸ்ல, வேற கேரளா பக்கத்து ஸ்டேட்ல எல்லாம் கூட சர்ச் பண்ணோம். ஃபிகோ காரு டீசல், பர்டிகுலரா டீசல் டைட்டானியம் தான் வேணுங்கிறதுல ரொம்ப பர்டிகுலரா இருந்தோம். டாப் மாடல் தான் வேணும். பிளஸ் வந்து ஒயிட் ஆர் சில்வர், இந்த 2 கலர் ப்ரிஃபர் பண்ணோம். ஸோ இந்த காம்பினேஷன்ல வேணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சர்ச் பண்ணோம். நிறைய கார் எங்க கிரைட்டீரியால வந்தது. நிறைய போய் விசிட் பண்ணோம், சிலது வந்து ஃப்ரெண்ட்ஸ் மூலமா போய் பார்த்தோம், செக் பண்ணோம், அந்த இன்ஜினோட நோட் எல்லாம் கேட்டோம். எப்படிங்கிறத நாங்க கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸ்க்கு மேல நாங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த கார் வந்து ஃபைனலா செலக்ட் பண்றதுக்கு, இது அங்கிளுக்கு செலக்ட் பண்றதுக்கு ஆக்சுவலா. ஸோ அப்போ எல்லாம் செலக்ட் பண்ணி இந்த காரை டிசைட் பண்ணோம். ஏன்னா இந்த காருக்கு வந்து ப்ராப்பர் ஹிஸ்டரி இருந்தது, கம்பெனி சர்வீஸ் ஹிஸ்டரி இருந்தது, டில் டேட்டுக்கு இருந்தது. ஸோ அது போக கார் வந்து சின்ன சின்ன டென்ட்ஸ், சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்தோம். ஓகே, இந்த கார் வந்து இன்ஜின் வைஸ் நல்லா இருக்கு, டிரான்ஸ்மிஷன் நல்லா இருக்கு, டாக்குமெண்ட்டும் பக்காவா இருக்கு. ஸோ இனிமே நம்ம வந்து இதை வந்து முடிச்சிடலாம்னு முடிவு பண்ணிட்டோம். முடிவு பண்ணி வாங்கி அங்கிள் வச்சுக்கிட்டாங்க. வண்டி வாங்கி அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கிள்ட்ட ஆல்ரெடி 2 ஃபோர்ட் கார்ஸ் இருந்தது. ஒன்னு ஃபோர்டு குளோபல் ஃபியஸ்டா, இன்னொன்னு வந்து ஃபோர்டு ஈகோஸ்போர்ட். ஈகோஸ்போர்ட்னா அந்த ஃபேஸ் லிஃப்ட் இல்லாம உள்ள ஈகோஸ்போர்ட், அதுக்கு முன்னாடி உள்ளது. ஸோ அவ்வளோ வச்சிருந்தாங்க. ஸோ அப்போ எனக்கு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல கார் தேவைப்படுது. ஸோ என்னோட கார் வந்து பங்க்சரா இருக்கு. ஸோ நான் ஹாஸ்பிட்டல் போகணும். ஸோ எனக்கு கார் இமீடியட்டா தேவைப்படுது. அப்போ டைம் இல்லை எனக்கு பங்க்சர் ஃபிக்ஸ் பண்றதுக்கு என்னோட ஓல்டு காருக்கு. ஸோ அப்போ வந்து அர்ஜென்ட்டா நான் கேட்கறேன் அங்கிள்கிட்ட அந்த கார் வேணும் அப்படின்ட்டு. ஸோ காரை வாங்கிட்டு நான் வந்து ஹாஸ்பிட்டல் போறேன். ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் விஷயமா போயிட்டு அப்புறம் நான் ரைட் பண்ணும்போது இந்த காரை பத்தி எனக்கு பெருசா எனக்கு ஐடியா கிடையாது. ஏன்னா ஃபோர்ட் கார்ஸ் நான் பெருசா ட்ரைவ் பண்ணல. மேபி ஒரு ஷார்ட் ட்ரிப் வேணா எடுத்துட்டு பண்ண தவிர லாங்கா நான் ஓட்டினதே கிடையாது. ஸோ இதை எடுத்துட்டு ஒரு 35+ கிலோமீட்டர்ஸ் போறேன். ஹாஸ்பிட்டல் போகும்போது நான் பெருசா நான் இதை ரொம்ப மைண்ட் பண்ணல. ஏன்னா என்னோட கான்சன்ட்ரேஷன் ஹாஸ்பிட்டல் இருந்ததுனால நான் அதை பெருசா ஒண்ணுமே மைண்ட் பண்ணல. அங்க போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது தான் நான் நோட்டீஸ் பண்றேன். ஸோ நம்ம ப்ரீவியஸா ஓன் பண்ண நம்ம அப்பா ஓன் பண்ண கார்ஸ்க்கும் இதுக்கு என்ன ஒரு வேரியேஷன்ஸ் இருக்கு, என்னென்ன சேஞ்ச் இருக்கு அப்படிங்கறத நான்
ஸ்லோவா நான் நோட்டீஸ் பண்றேன். அதுல எனக்கு ஃபர்ஸ்டாவே எனக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணது வந்து அந்த ஹைட்ராலிக் ஸ்டீரிங். என்னோட பழைய Hyundai i10 எல்லாம் பாத்தீங்கன்னா EPS எலக்ட்ரிக் ஸ்டீரிங் ஆக்சுவலா, இது வந்து ஹைட்ராலிக் ஸ்டீரிங். ஸோ இதோட ஃபீட்பேக் இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது, கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இருந்தது. மெயினா சொல்ல போனா அந்த கார்னரிங்ல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தது. கார்னர்ல நம்ம டர்ன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருந்தது. சில அந்த வேற ஹேட்ச்பேக்ஸ் நான் டிரைவ் பண்ண ஹேட்ச்பேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்பீட்ல போய் டர்ன் பண்ணும்போது ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாம வண்டி வந்து ஒரு அப்செட் ஆயிடுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கும். பட் இந்த கார்ல அதை நான் சுத்தமா ஃபீல் பண்ணல. ரொம்ப நல்லா மெச்சூர்ட் ஹேண்ட்லிங்கா இருந்தது. ஸோ ஓகே, அப்போ வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சிட்டு இருக்கும்போதே டெஸ்டினேஷன் வந்துட்டு அங்கிள்கிட்ட காரை ஒப்படைக்கிறேன். நான் திருப்பி வீட்டுக்கு போயிடுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட காரை வந்து ஓல்டு காரை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும், ஒரு கார் நியூவா எடுக்கணும்னு நம்ம தேடும்போது நியூ ஜெனரேஷன் ஃபிகோ தான் இருந்தது ஷோரூம்ல. புதுசா எடுக்கணும்னு தான் பார்ப்பேன். யூஸ்வலா புதுசா தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ அப்போ புதுசா இருக்கிற அந்த ஃபிகோ வந்து இதை விட வெயிட் வந்து கொஞ்சம் கம்மியா, கொஞ்சம் சில காம்ப்ரமைஸ் டிபிக்கல் ஃபோர்டு இல்லாம இருந்தது அப்படின்னு நிறைய ரிவ்யூவர்ஸ் எழுதியிருந்தாங்க. ஸோ நானும் ஆல்ரெடி ஓட்டுனதால எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். இந்த காருக்கும் நியூ ஜெனரேஷன் ஃபிகோவுக்கும் உள்ள டிஃபரன்சஸ். ஸோ அப்போ எனக்கு நியூ ஜெனரேஷன் ஃபிகோ விட இதுல தான் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ அப்போ இதுதான் வாங்கணும் அப்படிங்கறத டிசைட் பண்ணிட்டேன். இதை விட அது கொஞ்சம் ஆமா, இதை விட அது கொஞ்சம் காம்ப்ரமைஸ்டா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இன்ஜின் வைஸ் வந்து மேபி இதை விட ரிஃபைன்மெண்ட் பெட்டரா இருக்கு. இது கொஞ்சம் டீசல் கிளாட்டர் கேட்கும், அதோட ரிஃபைன்மெண்ட் இதை விட பெட்டரா இருந்தது. பட் ஸ்டில் வந்து இதோட டிரைவபிலிட்டி, இதுல வந்து பாட்டம் எண்ட் ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும், லோ எண்ட் ட்ராக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதனால இது எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் இதை வாங்கிடலாம்னு முடிவு பண்றேன். மறுபடியும் யூஸ்ட் கார் போய் பார்க்கணுமா, இது ஆல்ரெடி ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச கார். ஸோ இது இனிமே நம்ம அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு நமக்கு டைம் இல்லை. ஸோ அப்போ இந்த கார் மேபி சேலுக்கு வந்தா நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு நான் ஒரு இன்டென்ஷன்ல இருக்கிறேன். ஸோ அந்த டைம்ல அங்கிள்கிட்ட நான் அப்ரோச் பண்ணும்போது அவங்களும் வில்லிங்கா இருந்தாங்க. ஸோ அவங்களும் எனக்காக வேற நிறைய கார்ஸ் பார்த்தாலும் இந்த கார் அவங்க சேல் பண்ற வில்லிங்கா இருந்தாங்க. ஸோ என்னோட அங்கிள்கிட்ட இருந்து நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணி என்கிட்ட வாங்கிட்டேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 60,000+ கிலோமீட்டர்ஸ் நான் அந்த காரை டிரைவ் பண்ணிருக்கேன். நான் வாங்கும்போதே க்ளோஸ் டு 1 lakh இருந்தது. 1 lakh ஓடல, அதை விட கம்மியா இருந்தது. பட் நியர்பை இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அப்போ வாங்கி நான் ஓட்டிட்டு இருக்கேன். ஏன்னா 1,20,000 மேஜர் சர்வீஸ் இந்த காருக்கு, இந்த இன்ஜினுக்கு. ஃபியஸ்டாக்கு வந்து 1 lakh வந்து மேஜர் சர்வீஸ். இது ஆஸ் பர் வந்து கம்பெனியோட நாம்ஸ் படி நான் சொல்றது. ஸோ கம்பெனில இப்போ 20,000 கிலோமீட்டர் ஓட்டினா எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. பேசிக் வியர் அண்ட் டியர், பிரேக் பேடு, ஸோ அந்த மாதிரி ஒரு பேசிக் ஒர்க் தான் பண்ணேன். எதுவும் மேஜரான ஒர்க்ஸ் எதுவுமே பண்ணல. ஓகே. ஸோ கம்பெனில 1,20,000 பண்ணும்போது வாட்டர் பம்பு, அப்புறம் டைமிங் கிட்டு எல்லாமே ப்ராப்பரா என்னென்ன இன்னர் அவுட்டர் ரெண்டுமே கம்ப்ளீட்டா என்னென்ன சேஞ்ச் பண்ணணுமோ அவங்க ஸ்கெடியூல்டு மெயின்டெனன்ஸ் படி எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டோம். அரௌண்ட் ஒரு 28,000 ஆச்சு அந்த டைம்ல. அதாவது இந்த மெயின்டெனன்ஸ் பிளஸ் வந்து ஜெனரல் மெயின்டெனன்ஸ், இந்த ரொட்டீன் மெயின்டெனன்ஸ் ரெண்டையும் சேர்த்து. ஸோ ஓகே, எனக்கு அப்புறம் பேசிக்கா எல்லாமே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து அதுக்கப்புறம் வண்டியை ஓட்டிட்டு இருக்கேன். ஸோ அப்போ வந்து நிறைய பேர் இன்ஜெக்டர் இஷ்யூஸ் வரும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாடல்ஸ்ல வந்து ஃபிகோல வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ல இன்ஜெக்டர் இஷ்யூ வந்து வெரி காமன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து நான் அப்போ ஃபோர்ட்ல நிறைய விசாரிக்கும் போது எனக்கு இது வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணல. பட் ஆனா நான் ஃபோர்ட்ல ஷோரூம்ல கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து ஓல்டர் பேட்சஸ்ல சில கார்ஸ்க்கு வந்து அந்த இன்ஜெக்டர் இஷ்யூஸ் இருக்கு, பட் உங்களோட இதுல வராது அப்படின்னாங்க. எனக்கு வரல. ஆனா வந்து உங்களுக்கு வந்து ஒரு PCM இஷ்யூஸ் வந்து சான்சஸ் ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ நிறைய கார்ஸ் 2014 டைம்ல மேனுஃபேக்சர் பண்ண கார்ஸ்ல இருக்குது. குளோபலாவே இது ஃபோர்டு வெப்சைட்ல நீங்க வின் நம்பர் அந்த மாதிரி செக் பண்ணி பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு இருக்குதா இல்லையாங்கிறத நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால என்ன இஷ்யூ ஆகுது உங்களுக்கு? அதனால என்ன இஷ்யூ ஆகும் அப்படின்னா, ஒரு பிக்கப்ல ஒரு டிராப் இருக்கும் சம்டைம்ஸ். சிலருக்கு வந்து வண்டி ஸ்டார்ட்டே ஆகலன்னு சொல்றாங்க. இத நான் ரீட் பண்ணி பார்க்கும்போது, கூகுள்ல அடிச்சு ரீட் பண்ணும்போது நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வண்டி வந்து கிராங்க் ஆகல, வண்டி பிக்கப் இல்லாம இருக்குது, ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது வண்டி ஸ்டார்ட்டே ஆகல. ஸோ அப்போ வந்து செக் பண்ணும்போது, டயக்னைஸ் பண்ணும்போது ஒயரிங்கா, அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் டயக்னைஸ் பண்றாங்க. ஒயரிங்ல இஷ்யூஸ் இருக்கா என்னங்கிறத பார்க்கும்போது PCM இஷ்யூ வருது. PCM ரீப்ளேஸ் பண்ணி ஃபோர்டு என்ன சொல்றாங்கன்னா, PCM மட்டும் ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது, ஒயரிங் கிட்டே ரீப்ளேஸ் பண்ணணும்னு அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் கைட்லைன்ஸ் படி சொல்றாங்க. ஸோ அப்போ இதோட காஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பிரைசிங் ஆயிடும். இது வந்து க்ளோஸ் டு 60-70K ஆயிடும் எல்லாமே சேர்த்து. ஸோ அப்படி சொன்னாங்க. பட் நான் பெருசா ஃபேஸ் பண்ணனால நான் அதை ரொம்ப பாதர் பண்ணல. பட் சம்டைம்ஸ் வந்து சில பிக்கப் இஷ்யூஸ் வரும். ஸோ அதை நோட்டீஸ் பண்ணா அந்த ஒரு சிம்பிள் வரும், பிக்கப் போடுறது 1100 RPM மேலே ரைஸ் ஆகாது, ஆஃப் பண்ணி ஆன் பண்ணா ஃபிக்ஸ் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்தது. ஸோ நான் இப்போ ரீசெண்டா என்னோட மெக்கானிக்கிட்ட பேசி அதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஒரு PCM எல்லாமே ரெடி பண்ணி நான் வச்சிருக்கிறேன். அதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அந்த ஒரு இஷ்யூ மட்டும் தான் இது வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணேன். இந்த கார்ல வேற எந்த இஷ்யூஸ் நான் ஃபேஸ் பண்ணல. ஜெனரல் வியர் அண்ட் டியர், டயர்ஸ்,
அப்புறம் ரோட்டர்ஸ். ஃபோர்டு இல்லன்றதுனால மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? மெயின்டெனன்ஸ் பொறுத்தளவுல எனக்கு வந்து ரொம்ப அதிகமா தெரியல. ஸோ இந்த செக்மெண்ட்ல உள்ள கார்ஸ் ஃபோக்ஸ்வேகனா இருக்கட்டும், ஏன்னா இது வந்து நம்ம ரொம்ப சீப்னு சொல்ல முடியாது, மாருதி மாதிரி கொஞ்சம் அதை விட நெக்ஸ்ட் லெவல் தான். பட் ஆனா ரொம்ப ஹைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஃபிகோ கொண்டு வரும்போது ஃபோர்டு வந்து அந்த சைல்டு பார்ட் கான்செப்ட் கொண்டு வந்து இதோட அந்த பார்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் லோக்கலைஸ் பண்ணி நிறைய பார்ட்ஸ் வந்து சப் பார்ட்ஸ் மாதிரி வச்சு சேல் பண்ணாங்க. அதனால கொஞ்சம் பிரைசிங் வைஸ் வந்து பழைய எஸ்கார்ட் பழைய ஐகான் மாதிரி இல்லை. ஸோ அதை விட வெரி ரிலேட்டிவ்லி லோ தான் இது. ஆனா வந்து இந்த 2 இஷ்யூஸ் மட்டும் நோட்டீஸ் பண்ணிக்கணும். யாரும் வாங்குறாங்க அப்படின்னா ஃபோர்ட் ஃபிகோ ஃபர்ஸ்ட் ஜென் வாங்கணும் நீங்க ப்ரிஃபர் பண்ணீங்க அப்படின்னா இந்த இன்ஜெக்டர் இஷ்யூ இருக்காங்கிறத நோட்டீஸ் பண்ணிட்டு அப்புறம் இந்த பிசிஎமும் இருக்குதான்னு பார்க்கணும். பிளஸ் ஒயரிங்ல ஏதாவது ஆல்ட்ரேஷன்ஸ் ஏதாவது இஷ்யூ இருந்தா அதை அவாய்ட் பண்றது நல்லது. ஒயரிங்ல இஷ்யூஸ் இருந்தா அது ஃபியூச்சர்ல வந்து பெரிய காஸ்ட் வரும், மேபி பிசிஎம் கூட அஃபெக்ட் ஆகலாம். சோ அது வந்து வல்னரபிள் தான். அதனால நம்ம வந்து அதை அவாய்ட் பண்றது நல்லது. மிச்சபடி இந்த கார் வந்து இன்ஜின் வைஸ் வந்து ரொம்ப ரிலையபிளா இருக்கு. இப்போ வரைக்கும் எனக்கு ஆயில் கன்சம்ஷன் எதுவுமே இல்ல. பிக்கப் வைஸ் எல்லாமே ஹைவேல போறதா இருக்கட்டும், ட்ரிபிள் டிஜிட் ஸ்பீட்ல போறதா இருக்கட்டும், எல்லாமே எனக்கு ரொம்ப சீம்லெஸ்ஸா நல்ல அழகா போகுது. சிட்டி டிரைவபிலிட்டி எனக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கு. வெரி ஈஸி டு டிரைவா இருக்கு. ஹேண்ட்லிங் நல்லா இருக்கு. மாருதி 800 சைஸ்ல ஒரு மெச்சூர் ஹேண்ட்லிங் உள்ள ஒரு கார். ஸ்டீரிங் ஃபீட்பேக் நல்லா இருக்கு, கார்னரிங் நல்லா இருக்கு, சிட்டி டிரைவபிலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. பிளஸ் வந்து ரொம்ப ஃபியூல் எஃபிஷியன்ட்டா இருக்கு. அதுதான் ரொம்ப ஹைலைட்டடா சொல்லணும். ஏன்னா எனக்கு மைலேஜ் பாத்தீங்கன்னா 20+ தான் ஹைவேல எப்பவும் கிடைக்கும். நான் வந்து ரொம்ப ரேஷ் டிரைவிங் பண்றது இல்ல, ரொம்ப லீகல் ஸ்பீட்ல ஓட்டக்கூடிய ஆளு. ஸோ அதனால நான் ஹை ஸ்பீட் பண்றதுனால எனக்கு மைலேஜ் நல்லா கிடைக்குது. சிட்டிக்குள்ளேயே எனக்கு 15-16 கிடைக்கும். 15 to 16 சிட்டி டிரைவபிலிட்டியில. ஒரு மேபி பம்பர் டு பம்பர் டிராஃபிக் இருந்தால் ஸ்லைட் வேரியேஷன்ஸ் இருக்கலாம். பட் ஆன் அன் ஆவரேஜ் என்னோட அந்த மல்டிமீட்டர்ல பார்த்தா கூட தெரிஞ்சிடும். எம்ஐடியில பார்த்தா 15.4 16 அப்படி அந்த ரேஞ்சில தான் காட்டும். இது நான் சொல்றது வந்து ஒரு டேங்க் ஃபில் பண்ணி நெக்ஸ்ட் டேங்க் ஃபில் பண்றதுக்கு முன்னாடி உள்ள ரீடிங்ஸ் சொல்றேன். இந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கு வந்து ஃபியூல் எஃபிஷியன்ட்டா இருக்கு, ஃபன் டு டிரைவா இருக்கு, ஓட்டுறதுக்கு நல்ல ஹேண்ட்லிங்கும் நல்லா இருக்குது. ஸோ அப்போ எனக்கு வந்து இந்த கார் வந்து நான் ரொம்ப ரிசர்ச் பண்ணி ஓட்டி பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் வாங்கினேன். பட் சோஃபார் வந்து எனக்கு இது பெரிய ட்ரபிள் கொடுக்கல. எக்ஸப்ட் திஸ் இந்த ஒரு இது மட்டும்தான், பிசிஎம் இஷ்யூ மட்டும்தான், வேற எந்த இஷ்யூ இல்லை. அது போக சீட்ஸை பத்தி நான் சொல்லணும். சீட்ஸ் வந்து என்னாச்சு அப்படின்னா, நான் வண்டி வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 200 கிலோமீட்டர் போறேன். திருநெல்வேலி டு மதுரை போறேன். மதுரை போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது எனக்கு வந்து கொஞ்சம் பட்ல ஒரு சின்ன ஒரு இன்கன்வீனியன்ஸ் இருந்தது. இது வந்து ஆஃப்டர் 200 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம். இனிஷியலா 100-150 கிலோமீட்டர்ஸ் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. சீட்டோட விட்த் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்னது, இதோட ஸ்டாக் சீட். ஸோ அப்போ எனக்கு ஃபீல் ஆகுது, ஐயோ நம்ம கொஞ்சம் ராங்கா அவசரப்பட்ட டிசிஷன் எடுத்துட்டோமா, கொஞ்சம் இன்னும் கூட நம்ம பெட்டரா ட்ரை பண்ணிக்கலாமாங்கிற மாதிரி ஒரு சின்ன மைண்ட் செட் வந்தது. அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து சீட் ஷாப்ல இருக்கிறாரு. ஸோ அவர்கிட்ட நான் சொல்றேன் இந்த மாதிரி எனக்கு இஷ்யூ இருக்குன்னு சொன்னா, அவரு இது ஒரு இஷ்யூவே கிடையாது, நான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன், நீ கொண்டு வாங்க. இனோவா எல்லாம் எப்படி போடுவாங்களோ அந்த பக்கெட் டைப் சீட்டு, ஸோ அதே சீட்ஸ் உனக்கு நான் போட்டு கொடுக்குறேன். ரொம்ப ப்ராடா போட்டிருக்கீங்க? ஆமா, கொஞ்சம் ப்ராடா போட்டிருக்கேன். ஸோ இது போட்டா உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளம் இருக்காது, பேக் பெயின் இருக்காது, ஷோல்டர் எதுவுமே எல்லாமே உங்களுக்கு அகாமடேட்டிவா இருக்கும். சோ அதனால நீங்க உங்களுக்கு சீட் முன்ன பின்ன தள்ளுறதுக்கு அதுல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஏன்னா நம்ம சீட்டை வைடன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த சைட்ல வந்து தை சப்போர்ட் நல்லா கொடுத்துருக்கு. சைட்ல எல்லாமே நல்லா பிராட் சீட்டா கொடுத்ததுனால ஃப்ரண்ட்ல பேக்ல மூவ்மெண்ட் வந்து ஸ்டாக்ல இருந்த சீட் அளவுக்கு நம்ம மூவ்மெண்ட் பண்ண முடியாது. கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடா தான் இருக்கும். பட் அது எனக்கு வந்து பெரிய ஒரு டீல் பிரேக்கரா இல்ல. எனக்கு இது வரைக்கும் சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. ஃப்ரண்ட் 2 சீட் மட்டும் நான் ஆல்டர் பண்ணிருக்கேன். டிரைவர் சீட்டு, அந்த கோ பேசஞ்சர் சீட்டு ஃப்ரண்ட்ல இருக்குது. ரியர் சீட்டு ஆஸ் யூஷுவல் நார்மல். சீட் கவரும் எனக்கு இது வரைக்கும் எந்த இஷ்யூஸும் இல்ல. லாங் லாஸ்டிங்கான சீட் கவர் தான். நான் யூஸ்வலா லோக்கல்ல தான் நான் போடுவேன், என்னோட திருநெல்வேலியில என்னோட நேட்டிவ்ல. சோ அந்த தெரிஞ்ச ஷாப்னால எனக்கு அவங்க எதுன்னு கரெக்டா ரெக்கமெண்ட் பண்ணாங்க கிளியரா. இப்போ இது வரைக்கும் இந்த இஷ்யூ இல்ல, எந்த வியர் அண்ட் டியர் எதுவுமே பெருசா இல்ல. அதனால சீட்டும் நல்லா இருக்கு. இப்போ எனக்கு அந்த இருந்த ஒரே ஒரு கன்சர்ன், இந்த சீட் கன்சர்னும் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. அதனால இப்போ எனக்கு ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு. சிட்டி டிரைவபிலிட்டி நல்லா இருக்கு, ஹைவேவும் நல்லா இருக்கு. சில கார்ஸ் பாத்தீங்கன்னா ஹைவேல ரொம்ப நல்லா இருக்கும், சிட்டி டிரைவ்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மேபி ஒரு கியர் சேஞ்சா இருக்கட்டும், சில கியர் ரேஷியோஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால நம்ம பிராக்டிக்கலா அதை யூஸ் பண்ண முடியாதபடி இருக்கும். பட் இதை பொறுத்தளவு சிட்டிலையுமே ரொம்ப நல்லா இருக்கு, ஹைவேலையுமே நல்லா இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஆல்ரவுண்டரா எங்கனாலும் யூஸ் பண்ணலாம். ஹைவே, எல்லா இடம், ஹில்ஸ் எல்லாத்துலயும் பக்காவா ரொம்ப நல்லா சாட்டிஸ்ஃபைடா இருக்கு இந்த கார். இதுல வந்து மெயின்டெனன்ஸ் பொறுத்தளவுல பேசிக் மெயின்டெனன்ஸ் என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிருக்கேன். ஃபோர்டு இல்ல இல்லையா, சோ அதனால எதுவும் டிஃபிகல்ட்டி? எந்த ஸ்பேர்ஸ்மே இது வரைக்கும் எனக்கு எந்த இஷ்யூஸும் இல்லை. எல்லா ஸ்பேர்ஸ்மே
ரெடிலி அவைலபிளா இருக்கு. சில மாடல்ஸ் ஃபோர்டோட மாடல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் குளோபல் ஃபியஸ்டா, ஸோ அதுலலாம் பாத்தீங்கன்னா சில பார்ட்ஸ் வந்து கொஞ்சம் டிலே இருக்கு. வெஹிக்கிளுமே சேலானதே கம்மி. ஃபிகோ பொறுத்தவரை செகண்ட் ஜெனோட ஃபர்ஸ்ட் ஜென் வந்து ரொம்ப நல்லா சேல் ஆச்சு. ஸோ அதனால என்னவோ தெரியல, இதனோட ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி நல்லாவே கிடைக்கும், எந்த இஷ்யூஸுமே இல்லை. ஆனா ரீசெண்டா என்னோட ஃபோர்டு குரூப்ல உள்ள ஒரு யூசர் என்ன சொன்னார் அப்படின்னா, லோயர் ராம் வந்து இப்போ கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னு சொன்னாரு. இந்த வண்டியோட லோயர் ராம் வந்து அவைலபிலிட்டி இல்ல, கொஞ்சம் டிலேயா கிடைக்குது அப்படின்னு சொன்னாரு. பட் நான் அதை ஃபேஸ் பண்ணல, நான் சேஞ்ச் பண்ண போதனால எனக்கு தெரியல. இது வரைக்கும் நான் பண்ண மெயின்டெனன்ஸ், பிரேக் பேடா இருக்கட்டும், இதுல சஸ்பென்ஷன்ல வந்து ரியர்ல மட்டும் அந்த 2 அந்த ஸ்டட் மட்டும் மாத்திருக்கிறேன். ஃப்ரண்ட்ல இந்த நான் ஒர்க் பண்ணல. பேசிக்கா அந்த உள்ள பேசிக் ஃபிக்சஸ் சின்ன சின்ன இது மட்டும் தான் நான் பண்ணிருக்கேன். லிங்க் ராடு அந்த இது மட்டும் தான் பண்ணிருக்கேன். தவிர மேஜர் ஓவரால் எதுவுமே நான் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன்ல அந்த இதுல எதுவும் பண்ணல. டயர்ஸ் மாத்திருக்கிறேன், இதோட அலாய் மாத்திருக்கிறேன். அலாய் ஸ்டாக்கோட அலாய் இதுக்கு வராது ஆக்சுவலா, அது வேற டைப் ஆஃப் அலாய். அது இது வந்து ஃபோர்ட் ஆஸ்பயர்ல வரக்கூட அலாய், இந்த அலாய். ஸோ நான் வந்து அலாய் வந்து அது கொஞ்சம் ஓல்ட் ஆயிடுச்சுனால கொஞ்சம் ரஸ்டிங் ஆயிடுச்சு. இது 10 இயர்ஸ் ஓல்டு கார், 2014 மாடல் இது. ஸோ 10 இயர்ஸ் ஆகும்போது ஜென்ரலா எல்லா கார்ஸ்க்குமே அலாயிலோட அந்த கலர் ஃபேட் ஆகி வர்றது, அது பீல் ஆகுறது, இது எல்லாமே வெரி நார்மல் தான். ஸோ அதனால நான் பார்க்கும்போது அந்த ஒரு இஷ்யூ நோட்டீஸ் பண்ணல. கம்பெனிலே வாங்கி மாத்திட்டீங்க? இது கம்பெனில ஃபோர்ட்ல போய் எனக்கு அந்த அலாய் தான் வேணும்னு கேட்டேன், ஸ்டாக்கோட அலாய். இப்போ அவங்க சொன்னாங்க அது கொஞ்சம் லேட்டா வரும், அது பிரைசிங் இதுல இருந்து ஒரு வீலுக்கு வந்து கிட்டத்தட்ட 2500 rupees அதிகம். ஒரு அலாய் வீலே வந்து இதை விட அது கொஞ்சம் அதிகம் காஸ்ட். ஸோ இதுவும் பார்த்து எனக்கு பிடிச்சிருந்தது, ஓகே. ஏன்னா அதுல என்ன இஷ்யூ அப்படின்னா, அந்த ஸ்டாக் அலாயில கிளீனிங்ல இஷ்யூஸ், அதோட கட்டிங்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம அலாயை கிளீன் பண்றது வந்து கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும். அந்த சின்ன சின்ன இடங்களை துடைக்கிறதுல ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதுல எனக்கு பெட்டரா இருந்தது. பிளஸ் வந்து பிரைஸ் வைஸும் எனக்கு வந்து இது கொஞ்சம் நல்லா இருந்தது. ஏன்னா எனக்கு அதை மறுபடியும் ரீபெயிண்ட் பண்ணலாம், என்னோட பெயிண்டர்ஸ் சொன்னாங்க. பட் எனக்கு அந்த பழைய அலாயை பெயிண்ட் பண்றதுல எனக்கு இன்டென்ஷன் இல்லை. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் நியூவா இருக்கணும், கொஞ்ச நாளைக்கு எனக்கு ஒரு 4-5 இயர்ஸ் ப்ராப்ளமே வரக்கூடாது அப்படிங்கறதுனால அதையும் ரீப்ளேஸ் பண்ணா. ரோட்டரும் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ரோட்டரும் ஏன்னா 1,06,000 ஆயிடுச்சு. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணிடலான்ட்டு அதையும் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால பேசிக் மெயின்டெனன்ஸ் எல்லாமே நம்ம கிளீனா பண்ணி வண்டியை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இல்லை இது வரைக்கும் பார்ட்ஸ் அவைலபிலிட்டிலையும் ப்ராப்ளம் இல்லை, ஃபோர்டோட சர்வீஸும் எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. ஆஃப்டர் ஃபோர்ட் எக்ஸிட் யூஸ் மார்க்கெட்ல இந்த வெஹிக்கிள் வாங்கணும் அப்படின்னா வாங்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவீங்களா? அப்படி வாங்கலாம்னு சொல்லுவேன். பட் ஆனா வந்து தரவு செக் பண்ணாம இந்த வாங்காதீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா இதுல வந்து நிறைய சின்ன சின்ன நெட்டிகிரிட்டிஸ் இருக்கு. அது ப்ராப்பரா அங்க இருந்து அந்த வண்டி யூஸ் பண்ணவங்க அல்லது இந்த இது லைன்ல உள்ளவங்களுக்கு மட்டும் தான் அது தெரியும். ஸோ ஜென்ரலா ஒரு லேமேன் பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு ஒரு காஸ்ட் எஃபெக்டிவா ஒரு பட்ஜெட்ல ஒரு கார் வேணும் அப்படின்னு போய் வாங்கிட்டு நிறைய இஷ்யூஸை பின்னாடி ஃபேஸ் பண்ணுவாங்க. அதனால வண்டி எடுக்கும் போதே ஸோ பேசிக்கா உள்ள அந்த இன்ஜினா இருக்கட்டும், இந்த இன்ஜெக்டரா இருக்கட்டும், டிரான்ஸ்மிஷனா இருக்கட்டும், பிசிஎம்மா இருக்கட்டும், இந்த 4 இதுவுமே கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு ரஸ்டிங் கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மேஜரா இல்லாம இருந்திருந்தா மேபி சின்ன சின்ன ரஸ்டிங்ஸை ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுவும் ரொம்ப புவர் மெயின்டெனன்ஸ்ல ஆகி ரஸ்டிங் ஆகி ஹோல் ஆயிருந்தா அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி நல்ல தரவா செக் பண்ணிட்டு வாங்கினா இன்னைக்குமே வந்து ஒரு வேல்யூ ஃபார் மணி காரு. ஸோ நல்ல லாங் டேர்ம் ஓனர்ஷிப்க்கு நல்ல கார். ஓகே, சூப்பர். தேங்க்யூ ஃபார் யுவர் கார் ரிவ்யூ கொடுத்ததுக்கும் உங்களுடைய எக்ஸ்டென்சிவ் யூசர் ரிவ்யூ கொடுத்ததுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ. சரி, வாங்க ஒரு டிரைவ் எடுத்து பாத்திரலாம். கார் ஓட்டுறீங்கன்னா சீட் பெல்ட்டும், பைக் ஓட்டுறீங்கன்னா ஹெல்மெட்டும் மேண்டேட்டரியா போடுங்க. போலீஸ் நம்மள பிடிப்பாங்களேன்றதுக்காக இல்லாம நம்மளுடைய சேஃப்டிக்காக உணர்ந்து போடுங்க. சோ ஃபர்ஸ்ட் திங், இன்ஜினை கிராங்க் பண்ண உடனே அந்த டீசல் இன்ஜினுக்கான அந்த ஒரு சின்ன ரம்பிளோட அந்த இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ரொம்ப பிடித்தமான விஷயமே இந்த டீசல் இன்ஜின்ல அந்த டீசல் கிளாட்டர் தான். சிலருக்கு வந்து இன்ஜின் வந்து நாய்ஸியா இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். பட் டீசல் கிளாட்டர் பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பா இது வந்து ஒரு ஸ்வீட்டான நாய்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அண்ட் உள்ள உட்கார்ந்த உடனே இது ஒரு சின்ன ஹேட்ச்பேக் தான். அண்ட் பானட் விசிபிலிட்டி பெருசா ஒன்றும் இல்ல. பட் டிரைவ் பண்றது அப்படிங்கிறதுல பெரிய சிரமம் ஒன்றும் இருக்காது. நம்மளுடைய ஜட்மெண்ட்ல டிரைவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏ பில்லரும் அந்த அளவுக்கு நமக்கு கார்னர்ஸ்ல பிளைண்ட் வியூ ஒன்றும் பெருசா கொடுக்கல. அண்ட் இன்னொன்னு, இந்த பர்டிகுலர் காருடைய ஓனருக்கு பாராட்டு சொல்லணும் அப்படின்னா, இந்த ஃப்ரண்ட் 2 சீட்டையுமே ரொம்ப பெருசா பண்ணி வச்சிருக்காரு. உண்மையிலேயே அது ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு. அண்ட் ஐ திங்க் லாங் ஜர்னில பெரிய அளவுக்கு ஒரு கம்ஃபர்ட் அப்படிங்கறத கொடுக்கும் அப்படிங்கறது நினைக்கிறேன். மேபி எனக்கு கூட இது ஒரு நெசசரி அப்கிரேட் அப்படின்னு நினைக்கிறேன் என்னுடைய எஸ்பிரஸோல. அண்ட் நம்ம ஒரு கிளைமேட்டுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிறதுக்கு இந்த ஏசி ரொம்ப முக்கியம். ஆக்சுவலா இப்போ கொஞ்சம் ரெய்னி சீசன் தான், பட் இருந்தாலுமே இந்த ஏசி வந்து கண்டிப்பா ஒரு சில்லரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு ஹைட்ராலிக் பவர் ஸ்டேரிங் கொடுத்திருக்காங்க. லேட்டர் ஆன் வந்த ஃபிகோ அதுக்கப்புறம் எக்கோஸ்போர்ட்ல எல்லாம் அவங்க வந்து எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங் அடாப்ட் ஆயிட்டாங்க. பட் ஃபோர்டு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஜென் ஃபிகோல உங்களுக்கு ஹைட்ராலிக் பவர் ஸ்டேரிங் தான் கொடுத்திருந்தாங்க. சோ இது வந்து ஒரு வெல் வெயிட்டடான ஒரு ஹைட்ராலிக் பவர் ஸ்டேரிங். அண்ட் இந்த ஸ்டேரிங்லயும் உங்களுக்கு வந்து பிடிச்சிக்கிறதுக்கு தம்
காண்டர்ஸ்லாம் கொடுத்துருக்கிறது வந்து ஒரு ஃபீல் பண்றதுக்கு நல்லா இருக்கு. அண்ட் ஸ்டேரிங்கை டச் அண்ட் ஃபீல் பண்றதுக்கும் ஒரு சாஃப்டான மெட்டீரியல் இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் இந்த ஸ்டேரிங் வந்து யூட்டர்ன் பண்ணும்போது ரீசென்டர் ஆகிறதா இருக்கட்டும், இந்த ஸ்டேரிங் கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக் எல்லாமே டாப் நாச்சா இருக்கு. ஹைட்ராலிக் ஸ்டேரிங்ல சொல்லவே வேணாம், பக்காவான ஒரு ரீசென்டர் அப்படிங்கிறது நம்ம இந்த ஸ்டேரிங்ல வந்து பார்க்க முடியுது. அண்ட் யூசுவலாவே ஃபோர்டுடைய டீசல் கார்ஸ்ல கிளட்ச் வந்து கொஞ்சம் ஹெவியர் சைட்ல தான் இருக்கும். சோ அந்த மாதிரி தான் இருக்கு. பட் இருந்தாலுமே கூட சிட்டில ஓட்டுறதுக்கு ஓரளவு கம்ஃபர்டபுள் தான், ரொம்ப ஹெவி கிளட்ச் அப்படின்னு சொல்ல முடியாது. அண்ட் கியர் ஸ்லாட்ஸ் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கு அண்ட் வெல் சிங்க்ரனைஸ்டா கொடுத்துருக்காங்க. அண்ட் கியர்னுடைய த்ரோஸும் கூட ஷார்ட்டான த்ரோஸ் தான் இருக்கு. ஸோ என்னுடைய ஃபியஸ்டா வச்சிருந்த அதே கியர் பாக்ஸ் வந்து இது வந்து ஞாபகப்படுத்துது எனக்கு. அண்ட் இந்த இன்ஜினை பொறுத்து சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு லோ ரேஞ்ச் டார்க்கியான இன்ஜின் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு 1.4 லிட்டர் 69 ஹார்ஸ் பவரும் 160 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின். ஸோ இதனுடைய பிக்கப் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கு. ஆக்சுவலா அந்த 160 நியூட்டன் மீட்டர் டார்க் அப்படிங்கிறத நம்மளால ஈஸியா ஃபீல் பண்ண முடியுது. என்னதான் இந்த காரோடைய வெயிட் வந்து ஒரு 1100 கிட்டக்க இருந்தாலுமே கூட இந்த இன்ஜினுக்கு அதெல்லாம் வந்து ஒண்ணுமே கிடையாது. ஸோ அந்த பிக்கப் அப்படிங்கிறது நம்மளால ஈஸியா ஃபீல் பண்ண முடியுது. ஸோ சிட்டி டிரைவ்ஸுக்கு இந்த சிக்னல்ல ஸ்டாப் அண்ட் கோ டிராஃபிக்ல இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் இந்த லோ டார்க் பிக்கப் இருக்கக்கூடிய இன்ஜின் வந்து கண்டிப்பா ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு விஷயம் ஒத்துக்கணும், இந்த இன்ஜினுடைய ரிஃபைன்மெண்ட் அந்த அளவுக்கு இல்ல அப்படிங்கிறது உண்மைதான். பட் இருந்தாலுமே இது வந்து ஒரு ரிலையபிளான இன்ஜின் அண்ட் பவர்ஃபுல்லான இன்ஜினும் கூட. இந்த பர்டிகுலர் காரே வந்து 1.6 lakh கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகி இருக்கு அண்ட் 10 இயர்ஸ் ஆயிருக்கு. இது 2014 மாடல். ஸோ ஏஜும் ஆயிருக்கு, இன்ஜினுடைய ரன்னிங்கும் ஆல்மோஸ்ட் வந்து 1.6 lakh கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்குன்றப்போ இவ்வளவு இருந்தும் இன்ஜின் இன்னும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு, கிறிஸ்பா இருக்கு அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு பாராட்டு கொடுக்கணும். ஸோ இது வந்து காரை மெயின்டைன் பண்ற விதத்துல மெயின்டைன் பண்ணா அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து நம்ம ரிட்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த இன்ஜின் ஒரு உதாரணம். அண்ட் யூசுவலா சின்ன ஹேட்ச்பேக்ஸ் வந்து ஒரு சிட்டி டிரைவுக்கு அகேஷனலான லாங் டிரைவுக்கு தான் வாங்குவாங்க. பட் இந்த ஹேட்ச்பேக் வந்து சிட்டிக்கும் சூட்டபிளா இருக்கும், லாங் டிரைவுக்கும் சூட்டபிளா இருக்கு. ஸோ இதனாலயும் என்னமோ இது வந்து ஒரு பாக்கெட் ராக்கெட் அப்படின்னு கூட சொன்னாங்க இல்லையா. ஸோ அந்த பேருக்கு இது வந்து ஒரு மேட்சான ஒரு கார் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த வெல் வெயிட்டட் ஸ்டேரிங்கா இருக்கலாம், இந்த சஸ்பென்ஷனுடைய ஸ்டிஃப்னஸ் அண்ட் சாஃப்ட்னஸ் உடைய ஒரு மிக்ஸ் அண்ட் மேட்சா இருக்கலாம். சோ இது எல்லாமே கார்னர்ஸை கவர் பண்ணும்போதும் நம்ம சிட்டி டிராஃபிக்ல ரன் பண்ணும்போதும் ஒரு டயர்ட்னஸோ ஒரு ஃபெட்டிகோ இல்லாம நம்ம கவர் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸை வந்து ஈஸியா இந்த கார்ல கவர் பண்ண முடியுது அப்படிங்கிறது இந்த யூசர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அவர் வந்து ஆஃபன் வந்து சென்னை டு திருநெல்வேலி ஒரு 650 கிலோமீட்டர்ஸ் வந்து லாங் டிராவல் பண்ணக்கூடியவர். ஸோ அப்படி பண்ணியும் அவர் வந்து டயர்ட்னஸ் அப்படிங்கிறது பெருசா இல்லை அப்படிங்கிறாரு. ஸோ இது ஒரு ஸ்மால் ஹேட்ச்பேக் தான், ஆனா இதுல பொட்டன்ஷியலும் ஸ்டெபிலிட்டியும் இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா ஒத்துக்கிட்டே ஆகணும். அண்ட் இந்த இன்ஜின் பர்ஃபார்மன்ஸுக்கு இந்த பாடி வெயிட்டுக்கு ஏத்த மாதிரியான பிரேக்ஸ் கண்டிப்பா கொடுத்திருக்காங்க. சோ பிரேக்ஸ் வந்து கிறிஸ்பியாவும் கான்ஃபிடென்ட்டாவும் இருக்கு. அண்ட் சஸ்பென்ஷனை பார்த்தோம்னா இது வந்து ஆக்சுவலி ஒரு ஸ்டிஃபர் சைடுல இருக்கக்கூடிய சஸ்பென்ஷன் தான், ஆனா ரியர் சஸ்பென்ஷன் மட்டும் கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் சாஃப்டா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் அப்படிங்கிறது இருக்கு. அண்ட் இந்த கார்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. சோ ஸ்பீட் பிரேக்கர்ஸோ பாட்ஹோல்ஸோ கவர் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கவர் பண்ணணும். அண்ட் இப்போ நம்ம டிரைவ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான சின்ன லேன்ஸ்ல போகும்போது கூட நம்ம வந்து ரோட விட்டு கீழே மண்ணில் இறங்கி சைடு கொடுக்கும்போது கூட கீழே ஸ்கிராப் ஆகுமோ அப்படிங்கிற ஒரு சின்ன பயம் இருக்கு. சோ அதுக்காகவே இவர் வந்து டயர் வந்து கொஞ்சம் அப்சைஸ் பண்ணி போட்டிருக்காங்க. சோ அது ஒரு சின்ன சொல்யூஷனா இருக்கலாம். அண்ட் இந்த வெஹிக்கிள்ல கண்டிப்பா பாராட்ட வேண்டிய விஷயம் அப்படின்னா இதனுடைய பில்ட் குவாலிட்டி, உண்மையிலேயே பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு. அண்ட் இதனுடைய இந்த ரிஜிட் பிளாட்ஃபார்மும் இந்த காரோடைய டிரைவபிலிட்டிக்கு கண்டிப்பா என்ஹான்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்னைக்கு ஃபோர்டு வந்து இந்தியால இல்ல, அது போக இந்த மாதிரியான ஒரு சின்ன கார்ல ஒரு பெப்பியான இன்ஜின் வச்சு அஃபோர்டபுள் பிரைஸ்ல ஒரு நியூ காரா வாங்க முடியுமா இன்னைக்கு தேதிக்கு அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. சோ அதனால யூஸ் கார்ஸ்ல இந்த மாதிரியான ஒரு ஃபோர்ட் ஃபிகோ வாங்கலாமா அப்படின்னா கண்டிப்பா வாங்கலாம். பட் என்ன அப்படின்னா நீங்க கண்டிப்பா ரொம்பவே செக் பண்ணி வாங்கணும் அப்படிங்கறத தான் நாம இன்சிஸ்ட் பண்ணணும். இன்னைக்கு யூஸ் கார் மார்க்கெட்ல எல்லா கார்ஸுக்குமே சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கு அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க. பட் இருந்தாலுமே நீங்க அதை வந்து ஒரு ஓவர் ஹெட் பண்ணி செக் பண்ணுங்க அண்ட் ஒரு மெக்கானிக் வச்சு செக் பண்ணி கார் எடுத்துக்கங்க. சோ அது உங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கண்டிப்பா கொடுக்கும். அண்ட் அது போக நம்ம இந்த ஃபோர்ட் ஃபிகோனுடைய செகண்ட் ஜெனரேஷனா இருக்கட்டும் அண்ட் அதுக்கப்புறம் அதனுடைய செடான் ஆஸ்பயர் வெர்ஷனா இருக்கட்டும், சோ அது எல்லாமே வந்து ரிவ்யூ பண்ணிருக்கோம். அதனுடைய வீடியோஸ் நம்ம சேனல்ல ஸ்ட்ரீமிங்ல இருக்கு. சோ அதை பார்க்கலனா அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் சாரி கொஞ்சம் லைட்டிங் வந்து கம்மியா இருக்கலாம், ஏன்னா ஈவினிங் டைம்ல ஷூட் பண்றதுனால. சோ அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபோர்ட் வந்து ஃபிகோவை ஒரு கூல் கார் அப்படின்னு சொல்றாங்கல்ல, எஸ் அது 100% உண்மைதான். இது ஒரு கூல் கார் டு டிரைவ் அண்ட் ஓன் அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஜென் ஃபிகோல அவங்க வந்து ஒரு காஸ்ட் கட்டிங் பண்றதுக்காக இந்த இன்ஜெக்டர்ஸ் வந்து கொஞ்சம் லோ ஸ்டாண்டர்டா போட்டாங்க அப்படின்னு நிறைய ஃபோரம்ஸ்ல படிக்க முடியுது. பட் இந்த பர்டிகுலர் கார் ஓனர் நம்ம ஸ்டான்லி பிரதர்ட்ட கேட்கும்போது அந்த மாதிரி இன்ஜெக்டர் இஷ்யூ நான் ஃபேஸ் பண்ணல அப்படின்னு அவர் சொல்றாரு. அவருக்கு வந்து பிசிஎம்ல தான் கொஞ்சம் இஷ்யூஸ் அப்படிங்கிறது இருக்கு, அதனால பிக்கப் வந்து சம்டைம்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. சோ நீங்க இந்த ஃபோர்ட் ஃபிகோவை ஓன் பண்ணிருக்கீங்களா, யூஸ் பண்ணிருக்கீங்களா? சோ உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கறது கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ ஓகே மக்களே, ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றும் ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சரா, பை பாய்.